வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இந்தியாவோட அண்டை நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அதோட தலைநகரம் மற்றும் நாணயங்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2025 எல்லா எக்ஸாமும் வருது, அதுக்காக இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ட்டு. அதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது பேசிக்காக ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு. இப்போது அதிலே ரெண்டாவது வீடியோ. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் படிக்கிறது சைடில் படிங்க, இந்த ஷார்ட்கட்லாம் அப்படியே சைடில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. முதல்ல நம்மளோட அண்டை நாடுகளில் ஆப்கானிஸ்தான் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் காபூல். அதோட நாணயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானி. இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள். ஆப்கான் அப்படின்னு இருக்குங்களா, ஆப்கானி காபூல், காணி காபூல், இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா. இதை வச்சு ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் காபூல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். நாணயம் ஆப்கானிஸ்தான் ஆப்கானின்னு வருது, அதனால் அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து இலங்கையோட தலைநகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு. இதோட நாணயம் ருப்பி, சரிங்களா. இதோட தலைநகரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இலங்கைன்னு இருக்கு இல்லைங்களா, இலைன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே கொழும்புன்றத கொம்பு, அதாவது கொம்புலேருந்து தான் இலை வரும் இல்லைங்களா, அதை வச்சு இலங்கையோட தலைநகரம் கொழும்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சீனாவோட தலைநகரம் பீஜிங். இதோட நாணயம் எண். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். சீனா, அதாவது சீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சீனான்னு ஞாபகம் வச்சுங்க. தலைநகரம் பீஜிங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பீஜிங்ன்றத பிஜிஎம்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு படத்தோட பிஜிஎம் நல்லா இருந்தால் தான் அந்த படத்தை கொஞ்சம் தூக்கி எடுத்துகிட்டு போக முடியும் இல்லைங்களா, அதை வச்சு பிஜிஎம்ன்றதை வச்சு பீஜிங்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். நாணயம்ன்றது எண். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிஜிஎம் என் படத்துக்கு பிஜிஎம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு என் படத்துக்கு எண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நாணயம் எண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நேபாளத்தோட தலைநகரம் காத்மாண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலம்னு இருக்கு இல்லைங்களா, பாலம் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தை, அதாவது ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா, அது காத்மாண்டு, அதாவது தண்ணியில் நம்ம அடிச்சுட்டு போகாமல் இருக்க காக்கிறதுன்றத வச்சு காத்மாண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது ருப்பி, சரிங்களா, அது பிரச்சனை இல்லை. அடுத்து பாகிஸ்தானோட தலைநகரம் இஸ்லாமாபாத். இதோட நாணயம் ருப்பி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாகிஸ்தான் இருக்கு இல்லைங்களா, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அந்த ரைமிங்கில் வரும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். பாகிஸ்தானுக்கும் ருப்பி தான் வரும். அடுத்து பூட்டானோட தலைநகரம் திம்பு. இதோட நாணயம் நகல்ராம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டான் இருக்கு இல்லைங்களா, டான் திம்பு, தெம்பாக இருப்பாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. டான்னாவே தெம்பாக தான் இருக்கணும், அதை வச்சு திம்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நாணயம் நகல்ராம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டான்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணுறான்றதை நக்கல் அடிப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு நகல்ராம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு நாணயம் நகல்ராம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மாலத்தீவோட தலைநகரம் மாலே. இதோட நாணயம் ருப்பியா. இது மாலத்தீவு மாலே அப்படியே வருது, அதனால் அது பிரச்சனை இல்லை. மாலத்தீவுக்கு ருப்பியா வரும், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மியான்மரோட தலைநகரம் நைபிடாவ். நாணயம் கயாத். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மியான்றது மியா, சரிங்களா, மியான்றது பூனை கத்துறது, சரிங்களா, கத்துறது கயாத். ஓகே, நாணயம் கயாத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பூனை நைட்டில் தான் நிறைய கத்தும் இல்லைங்களா, அதை வச்சு நைபிடாவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பூனை நைட்டில் கத்துன்றதை வச்சு இது பண்ணிக்கலாம், மியாவுன்னு கத்தும், அது மியான்மர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நைட்டில் கத்துன்றதை வச்சு தலைநகரம் நைபிடாவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாணயம் கயாத்து, கத்துன்றதை வச்சு கயாத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வங்காளதேசம் தலைநகரம் டாக்கா. இதோட நாணயம் டாக்கா. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வங்காளதேசம்னா வங்கம்னாவே நம்ம ஆல்ரெடி புலின்னு சொல்லியிருப்போம், வங்கப்புலி, நம்ம இந்தியாவோட தேசிய விலங்கு சொல்லியிருப்போம் புலின்ட்டு. அந்த வங்காளம்னாவே வங்கப்புலி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த வங்கப்புலிலாம் வந்துச்சுன்னா நம்மளை டாக்கா, அதாவது நகத்தில் பூரி கீழ்ச்சிரும் அப்படின்ற மாதிரி வச்சுங்க, டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு தலைநகரம் டாக்கா, நாணயமும் டாக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இந்தியாவோட அண்டை நாடுகளோட தலைநகரம் மற்றும் நாணயங்களோட ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் எந்த அளவுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டாப்பிக்கில் ஷார்ட்கட் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அது எந்த அளவுக்கு சீக்கிரம் எடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்கட் ரெடி பண்ணி சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.